ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் சயின்ஸில் அழகு 2 விசையும் இயக்கமும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், வேகத்தின் அலகு டேஷ். வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கேள்வி 2, கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் அலைவுறு இயக்கம் அப்படிங்கிறது அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலைவுறு இயக்கம். கேள்வி 3, கீழ்கண்டவற்றில் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. இதில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது ஆன்சரு. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்சர் ஆ தான் கரெக்டு. வேகம் ஈக்குவல் டு தொலைவு இன்ட்டு காலம், ஏ தான் கரெக்டு. கேள்வி 4, கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். இதில் கூற்று 1 கூற்று 2 கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பார்த்துடலாம். கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம். கூற்று 2, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டருக்கு மணி கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்பொழுது ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. கூற்று 1 தான் கரெக்டு. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டருக்கு நிமிடம் தான், இதுதான் கரெக்டு. அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 1, சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஷ் இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். 1க்கான பதில் நேர்கோட்டு. கேள்வி 2, புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். புவியீர்ப்பு விசை தொடா விசையாகும். 2க்கான பதில் தொடா. கேள்வி 3, மண்பாண்டம் செய்பவருடைய சக்கரத்தின் இயக்கம் டேஷ் இயக்கம். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். 3க்கான பதில் தற்சுழற்சி. கேள்வி 4, ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் டேஷ் சீரான இயக்கம். 4க்கான பதில் சீரான இயக்கம். தேர்ட் ரோமன், சரியா தவறா எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சரியானவற்றை டிக் செய்க. கேள்வி 1, மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம். 1க்கான பதில் கரெக்டு தான், சரி. கேள்வி 2, அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். இதுவும் கரெக்டு. கேள்வி 3, மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. இது தவறு. ஏன்னா மாறுபட்ட வேகத்துடன் இருக்கு இல்லையா, அதனால் இது தவறு. மாறுபட்ட வேகத்தோடு இயங்குகிற வாகனங்கள் எப்படி சீராக இயக்கத்தில் இருக்க முடியும்? அதனால் இது தவறு. கேள்வி 4, வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும். இது கரெக்டு. ஃபோர்த் ரோமன், ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 1, பந்தை உதத்தல் இது தொடுவிசை. இலை கீழே விழுதல் இது என்ன விசை? தொடா விசை. 1க்கான பதில் தொடா விசை. கேள்வி 2, தொலைவு மீட்டரில் நம்ம மெஷர் பண்ணலாம். அதுவே வேகத்தை எப்படி மெஷர் பண்ணுறது? மீட்டர் பை வினாடியில் மெஷர் பண்ணலாம். கேள்வி 3, சுழற்சி இயக்கம் இது பம்பரம் சுற்றுறது சுழற்சி இயக்கம். அதுவே அலைவு இயக்கம் அப்படிங்கிறது தனி ஊசல். 3க்கான பதில் தனி ஊசல். அடுத்து 5th ரோமன், பொறுத்துக பார்த்துடலாம். 1, இதுக்கு பிக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டில் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு எது பொருந்தும் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல முக்கோணம் கொடுத்துருக்காங்க. சறுக்கு மரத்தில் ஏறி குழந்தை விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நேராக இருக்கு இல்லையா, அதனால் நேர்கோட்டு இயக்கம். 2, பம்பரம் கொடுத்துருக்காங்க. பம்பரம் எந்த மாதிரியான இயக்கம்? சுற்றி சுற்றி வரும் இல்லையா, சுழற்சி இயக்கம். அதனால் இதுதான் சுழற்சி இயக்கம். 2க்கான பதில் சுழற்சி இயக்கம். கேள்வி 3, ஊஞ்சல் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரில். அப்போது அது அலைவு இயக்கம்.
4வது கடிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த கடிகாரம் வட்ட வடிவத்தில் இருக்குது, அதனால் இது வட்ட இயக்கம். கேள்வி 5, கார் ஒரு ரோட்டில் போகுது. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும். அடுத்து 6th ரோமன், சீரான வேகத்தில் காற்றினுள் செல்லும் ஒரு யானை கடக்கும் தொலைவு காலத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது. சீரான வேகத்தின் அடிப்படையில் கீழ்கண்ட அட்டவணையை பூர்த்தி செய்க. இதில் முதல்ல ஒரு பாக்ஸில் தொலைவு மீட்டரில் கொடுத்துருக்காங்க, 2வது பாக்ஸு காலம் வினாடியில் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் பாருங்கள், கேப்பில் காலியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். 0, 4, அடுத்த கேப் இருக்குது, அடுத்த கேப்பு 12 இருக்குது, அதுக்கு அடுத்த கேப்பு 16 இருக்குது, அடுத்து 20. இப்போது 4க்கும் 12க்கும் எது நடுவில் வருது? 8 வரணும். 12க்கும் 20க்கும் நடுவில் என்ன? 16 வரணும். அதே மாதிரி காலம் வினாடியில் 2, 4, நடுவில் ஒரு டேஷ் பாக்ஸ் காலம் எம்டியாக கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 8, 10. அப்போது இந்த இடத்துல என்ன வரணும்? 2, 4, 6 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 6, 8, 10 இந்த அளவுகளில் போடணும். இதோட இந்த விசையும் இயக்கமும் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் கொஸ்டின்ஸு முடியுது.